பேரன்பும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்களையெல்லாம் பாராட்டி பரிசளித்து ஊக்குவித்து நல்வழிப்படுத்துவதற்காக இந்த விழாவிற்கு நாங்கள் அழைத்ததும் கண்டிப்பாக குழந்தைகளுக்காக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை அறிஞர்களும் நல்ல உள்ளங்களும் உங்களுக்காக இன்றைய எத்தனையோ வேலையில் இருந்தாலும் இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவிற்கு வந்து குழந்தைகளை வாழ்த்தி பாராட்டி பரிசீலிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய புலவர் ராமலிங்கம் அவர்களே, அதோடு இந்த சமுதாயத்திலே எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுதும் இதற்கு ஆன்மீகம் ஒன்றுதான் ஒரே வழி என்று மக்களுக்காக போதித்து கொண்டிருக்கின்ற ஐயா சொக்கலிங்கம் அவர்களே, வருகை தர இருக்கின்ற கௌமார மடாலயம் குமரகுருபர சுவாமிகள் அவர்களே, இன்று நமது அழைப்பை ஏற்று இந்த சாதனையாளர் விருது கண்டிப்பாக ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது இப்பொழுது இந்த மருத்துவம் கல்வியை சார்ந்தது என்பதற்காக இந்த விழாவிலே சாதனையாளர் விருது வாங்கியிருக்கின்ற பிரகதியினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்களே, நல்லறம் அறக்கட்டளை என்று ஆரம்பித்து எத்தனையோ மாணவ மாணவிகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கும் வருகை தர உள்ள எஸ்பி அன்பரசன் அவர்களே, கல்வி என்பது பொதுவான ஒரு நல்ல ஒரு வகுப்புகளை எடுத்து எனக்கு தெரிய கோவையில் இருந்து ஒவ்வொரு படிப்படியாக உயர்ந்து அந்த ஆசிரியருடைய மிகப்பெரிய உன்னதத்திலே இருந்து மேனாள் கல்லூரி கல்வி இயக்குநராக சென்னையில் வரை சென்று அவர் ஆன்மீகத்தையும் கல்வியும் இரண்டையும் ஒன்றாக போதித்து எத்தனையோ ஐஏஎஸ் ஆபீசர்களை உருவாக்கி இன்று அவரை சொன்னால் தெரியாதவர்கள் இல்லை. அப்படி இன்றும் அவர் தொடர்ந்து புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். கடந்த வாரமும் கூட ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்படி அவர் நமக்கு இங்கே வந்து முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற அண்ணன் குமாரசாமி அண்ணன் அவர்களே, இன்னும் வருகை தரக்கின்ற சரஸ்வதி கண்ணன் அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்ற தாய்மார்களே, தந்தையர்களே, உங்களை அனைவருக்கும் இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மற்றும் மாநில கொங்கு பேரவை கொங்கு நாடு அறக்கட்டளை சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது சமுதாயம் என்பது ஒரு 50-60 ஆண்டு காலத்திற்கு முன்பாக விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த விவசாயம் என்பது மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பதற்குண்டான வேலையைத்தான் நாம் செய்தோம். நமக்கு விலைவாசி இருக்கிறதோ இல்லையோ விளைகின்ற பொருளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக நாம் இருந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து மற்றவர்களெல்லாம் நம்மை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாகி நீரின்றி விவசாயம் பொய்த்து போன காலத்தினால் மற்ற தொழிலுக்கு வேறு தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நமது சமுதாயம் கடந்த 20 ஆண்டுகளாக சென்று கொண்டிருந்தது. அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு துறையை கையில் எடுத்து, நாமக்கல்லை எடுத்தால் முட்டை, திருச்செங்கோடு எடுத்தால் லாரி, திருப்பூர் எடுத்தால் பனியன், கோவை எடுத்தால் மின்சாதன உற்பத்தி, இப்படி ஒவ்வொரு துறையுமே கொங்கு நாட்டிலே அதிகமாக ஒவ்வொரு தொழிலையும் எடுத்து சிறப்பாக நடத்தி அதிலே சாதாரணமாக ஒரு விவசாயி
இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு நம்ம கொங்கு சமுதாயம் வளர்ந்திருந்தது. ஆனால் விவசாயம் மட்டுமல்லாமல் ஒரு 50 ஆண்டுக்கு முன்னதாகவே நமது தொழிலதிபர் மகாலிங்கம் அவர்கள் அன்று கூறியது போலவே முன்னதாகவே வந்து இந்த தொழிலுக்கு வந்திருந்தால் இன்று நமது கொங்கு சமுதாயம் எங்கேயோ சென்றிருக்கும். ஆக முழுமையான விவசாயத்தை நம்பி தொழிலுக்கு வந்து இப்பொழுது சீரும் சிறப்புமாக இந்த கொங்கு மண்டலத்திலேயே அதிகமாக வரியை ஈட்டக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு அதிக வரி ஈட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக நமது சமுதாயம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே புயலுக்காக நமக்கு இலவசம் கொடுப்பதில்லை, வறட்சிக்காக இலவசம் கொடுப்பதில்லை. அத்தனையுமே நம்மை நாமே தேடிக்கொண்டு மற்றவர்களுக்காக நாம் கொடுத்ததை விவசாயத்தையும் கொடுத்தோம், தொழிலையும் செய்து மற்றவர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் கூட இந்த சமுதாயத்திற்குண்டான இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கவில்லை. தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு சமுதாயம் நமது கவுண்டர் சமுதாயம். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு ஆரம்பித்து கோவை செல்லின் அவர்களால் எல்லாம் இந்த இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்தும் கூட இன்றளவும் நமக்கு அந்த இடஒதுக்கீட்டிலே பாதிப்பு இருக்குதே தவிர நன்மை இல்லை. எனவே நாம் ஜாதி சங்கம் ஆரம்பிக்கவில்லை. நமது சமுதாயத்தினுடைய குழந்தைகளை நன்மைக்காகத்தான் இந்த பேரவை என்பதை தொடர்ந்து நாங்கள் கோவை செல்லினுக்கு பிறகு இன்றும் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அரசு செய்கின்ற அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டி அதற்கு நாம் ஒரு போராட்டத்தை எடுத்தால்தான் அவர்கள் நம்மை திரும்பி பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜாதி சான்று என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் 1996ஆம் ஆண்டு கணபதியிலே ஒரு சிறிய நட்பணி மன்றத்தை ஆரம்பித்து அந்த குழந்தைகளுக்காக அந்த ஜாதி சான்றுக்காக இந்த சங்கத்தை உருவாக்கி தொடர்ந்து 98 தீரன் சின்னமலை சிலை சென்னையிலே அமைத்தது வரை நமது சமுதாயம் தொடர்ந்து கோவை சிலையினால் மிக சிறப்பாக செய்யப்பட்டு அதற்கு பிறகு 98க்கு பிறகு 2000 கோவை சிலை இறந்ததற்கு பிறகும் கோவையிலே நாம் அந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் பேரவை தொடர்ந்து செய்து 2006ஆம் ஆண்டு பேரூரிலே நமது சமுதாயத்திற்கு என்று உருவாக்கப்பட்டிருந்த கவுண்டர் மடத்தை சீரும் சிறப்புமாக எடுத்து இன்று வரை அதையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த பேரூர் கவுண்டர் மடத்திலே தினம் நமக்கு தெரிந்தவர் தெரியாதவர் அத்தனை பேரும் கவுண்டர் மடத்திற்கு சென்றால் அங்கு இருக்கக்கூடிய காரியங்களை செய்யலாம். அந்த மடம் நன்றாக இருக்கும் என்கின்ற பெயரை நாம் இன்று வரை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி கிராமத்திலே படித்து நகரத்திலே வந்து மிகப்பெரிய தொழிலை ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களாக இருக்கிறவர்கள் தான் இன்று அதிகமே தவிர சீரும் சிறப்புமாய் கோவையிலே இருக்கின்ற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஊட்டி கான்வென்ட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, நமது சமுதாயம் கிராமத்தில் இருந்து வந்து இங்கே செய்கின்ற தொழிலுக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினை உண்டு. ஏனென்று சொன்னால் அவர்களிடத்திலே வாங்கின்ற பொருள்கள் தரமாக இருக்கும் என்று இன்று வரை இந்த தரத்திலே நமது சமுதாயம் கடைபிடித்து கொண்டிருக்கிறது. மோட்டார்களானாலும் சரி, மருத்துவமனைகளானாலும் சரி, கல்விகளானாலும் சரி, நமது சமுதாயம் அந்த முன்னோர்களுடைய முறைப்படி நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டுகின்ற ஒரு எண்ணத்திலே தான் இந்த சமுதாயம் இன்றும் பீருநடை போட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போராட்ட குணத்தை இழந்து வருகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயத்திலே தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழனுக்கு உண்டான முக்கியத்துவம் கிடையாது, நமது ஜாதிக்குண்டான முக்கியத்துவம் கிடையாது, நமது ஜாதியில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் தொகைக்கு உண்டான இட ஒதுக்கீடும் கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த தீரன் சின்னமலை அவர்களுடைய போர்க்குணம் மாதிரி, அமரர் கோவை செழியன் மாதிரி நடக்கின்ற தவறை தட்டி கேட்கின்ற ஒரு உரிமையாகத்தான் இந்த பேரவை தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய உரிமைக்காக திரு ரத்ன சபாபதி அவர்கள் அந்த அரசு பணியிலே இருந்து வெளியே வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனிலே போய் சென்று அங்கு கொஞ்ச நாள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம மக்களுக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிகின்றதை பார்த்துத்தான் அவர் இந்த பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கான கூட்டமைப்பை ஆரம்பித்து நமது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கையும் அவர் நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரும் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே
அவர் சொல்கின்ற கருத்தை கேட்டு இனி வரும் காலத்திலே நாம் எல்லாம் தொடர்ந்து பாடுபட்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் நமது குழந்தைகளும் அரசு ஊழியராகலாம், அரசு வேலை வாய்ப்புக்கு செல்லும். ஆகவே நமது குழந்தைகளை எல்லாம் அரசு வேலை வாய்ப்பிற்காக எடுக்காமல் வெவ்வேறு தொழிலை ஆரம்பித்து வெவ்வேறு பக்கம் அனுப்பி வைத்து வெளிநாட்டிற்கும் வெளியூர்களுக்கும் சென்று படித்து அவர்களுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுக்கின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் எங்கிருந்தோ வந்து நமக்குண்டான எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்ய மாட்டார்கள், பூர்த்தி செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு முடிந்த அளவு இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் அரசு ஊழியராக ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்களாக சென்று அங்கே ஆர்டர் போடுகின்ற கட்டளையிடுகின்ற இடத்திற்கு நமது குழந்தைகள் எல்லாம் நீங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு உறுதுணையாக இந்த பேரவையும் அண்ணன் ரத்ன சபாபதி போன்ற அமைப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்து பாடுபடும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த வருகின்ற காலகட்டத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று நடத்த சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொல்வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்று. அப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மட்டும் மாற்றினால் மட்டும் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைக்காது. பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆகவே நமது குழந்தைகள் நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜாதி இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கீட்டின்படி நமது ஜாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு ஜாதி வாரி கணக்கெடுத்து நமக்கு உண்டான தேவைகளை நிச்சயமாக இந்த வந்திருக்கக்கூடிய அரசு செயல்படும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்பவில்லை என்றால் நாம் இந்த பேரவையில் தொடர்ந்து போராட்டம் செய்து ஒட்டுமொத்த கொங்கு நாட்டு மக்களையும் இணைத்து அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களையும் இணைத்து இந்த 42 வேளாளர் சமுதாயங்களும் இணைத்து போராடி நாம் வெற்றி பெற வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். உதாரணத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த அரசுகள் என்ன செய்கிறது என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இவர்கள் கவுண்டர்கள், இவர்கள் முதலியார்கள், இவர்கள் பிள்ளைகள் என்று பிரித்து நம்ம எல்லாம் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியிலே இந்த நாட்டை ஆண்டு மற்றவர்களுக்கு வாரி கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் தடுப்பதற்குண்டாகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி மற்ற சமுதாயத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் எதிரிகள் அல்ல, அத்தனை பேரும் நண்பர்கள் தான். இங்கும் நமது நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே நமது சமுதாயத்திற்கு தான் நாம் போராடுகிறோமே தவிர மற்ற சமுதாயத்திற்காக நாம் போராடவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கோவையிலே மிகப்பெரிய ஒரு பூங்காவாக சிதம்பரம் பூங்கா அங்கு இருக்கிறது. அங்கு கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் சிலை வைத்திருக்கிறார்கள். எடிசன் என்று அழைக்கக்கூடிய ஜிடி நாயுடு அவர்களும் சிலை வைத்திருக்கக்கூடியார்கள். ஆகவே இதெல்லாம் நமக்கு மதிக்கத்தக்க ஒரு செய்தியாகும். இருந்தாலும் கூட கோவையிலே ஜிடி நாயுடு என்றால் தெரியாததில்லை, அவர் செய்யாத வேலைகள் இல்லை. அதே மாதிரி நமது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கும் ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று இந்த அரசிடத்திலே நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வைத்த இடத்திலே வாவு சிதம்பரனார் வைத்த இடத்திலேயும் ஜிடி நாயுடு சிலை வைத்திருக்கிற இடத்திலேயும் தீரன் சின்னமலை சிலையை நாம் நிறுவுவதற்குண்டான அத்தனை வேலைகளையும் எடுப்போம். அரசின் இடத்துல எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு கோர்ட்டினுடைய நம்பரை காட்டி வைக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த 2 சிலைகள் எப்படி வைத்தார்களோ அதே மாதிரி தீரன் சின்னமலை சிலை வைக்க நாம் அனைவரும் இந்த நேரத்தில் உறுதியெடுத்து இந்த அரசிடத்திலே நாம் செய்தியாக சேகரித்து அதற்குண்டான வேலைகளை செய்வோம் என்றும் கூறிக்கொண்டு, இந்த 10 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பேரவையிலே இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்கிறோம் என்று சொன்னால் இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையினுடைய நிர்வாகிகளும் சரி, கொங்கு நாடு அறக்கட்டளை நிர்வாகிகளும் சரி, தொடர்ந்து ஒரு கூட்டம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு மீட்டிங் வைத்திருந்தாலும் கூட இந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை பதிய வைத்து அதற்கு அடுத்தபடியாகத்தான் தொழிலை பார்க்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு நமது பேரவையினுடைய நிர்வாகிகளும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த அமைப்பு 10 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய பேரவை நிர்வாகிகளும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற தொடர்ந்து நமது இளைஞரணியினுடைய செயலாளர் திரு பிரபு அவர்களும் திரு ஹரி அவர்களும் அவர் உள்ளிட்ட அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய வேலை ஒத்தி வைத்து கொண்டு இந்த 770 குழந்தைகளுடைய ஒரு நன்மைக்காக அவர்கள் பாடுபட்டு தொடர்ந்து மக்களிடத்திலே
எடுத்து சொல்லியிருக்கிறார். அக்கா சரஸ்வதி கண்ணையன் அவர்கள் வந்திருக்க, அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அதே மாதிரி இந்த கொங்கு பேரவை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய 3 பேர், திரு பிரியா, திரு இலக்கியா, திரு கலா, இவர்கள் மூவரும் அந்த 770 குடும்பங்களுக்கும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு கடிதம் கிடைத்ததா, உங்களுக்கு எத்தனை பேர் வருவீர்கள், அப்படியெல்லாம் ஒவ்வொரு வருடத்திலே அவர்கள் தொடர்ந்து ஃபோனிலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களை எல்லாம் இந்த விழாவிற்கு சரியான நேரத்தில் வர வைத்து அத்தனை வேலைகளும் அந்த அலுவலகத்தில் இருந்தவர்கள் கவனித்தார்கள். அதுபோல நமது பேரவையினுடைய முக்கிய நிர்வாகிகள் திரு செல்வம், திரு கோவில், திரு சண்முக வடிவேல், வேலாயுதம், திரு BK தேவராஜ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் நமக்காக மிக சீரும் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவிலே இவ்வளோ பெரிய மாற்றம் கொண்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக 11ஆம் ஆண்டு விழாவிலே சித்தாபுதூரிலே 11.5 சென்ட் சமுதாயத்திற்காக சங்கத்திற்காக வாங்கியிருக்கிறோம். கோவை VKK மேனன் சாலையில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை இனி வரும் காலத்திலே மிகப்பெரிய ஒரு கட்டடமாக உருவாக்கி அந்த கட்டடத்திலே இந்த சமுதாயத்தினுடைய குழந்தைகளுக்காக ஒரு IAS IPS பயிற்சிக்காக ஒரு இடத்தை கொடுத்து தொடர்ந்து அவர்களுக்காக பாடுபட்டு அந்த பேரவையிலே அந்த கட்டடத்திலே வருகின்ற வருமானம் அத்தனைக்கும் நமது குழந்தை செல்வங்களுக்காக நாங்கள் கொடுத்து இன்னும் சீரும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி நமது குழந்தைகளை மிகப்பெரிய அளவிலே எடுத்து செல்வதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.